We are from Kumari Arabic Peravai, the Young Scientist Program 2025 to 2026, Team B, here to discuss on our research topic, equilibrium of life. Equilibrium means balance among the living organisms. Each organism has a specific role in the ecosystem, and when they play their role, the ecosystem becomes balanced. So, equilibrium means maintaining the stability and sustainability of the ecosystem. So, first, we will discuss microbes the crucial role in the ecosystem. Microbes are very small organisms. They can be seen only with the help of microscope. Microbes are present everywhere. Living, non-living, even the rocky insect contains microbes. Microbes are types and the major types are bacteria, fungi, algae, protozoa, virus, and active bacteria. First, bacteria. Bacteria help in nutrient cycling, nitrogen fixation, and one of the examples is Rhizobium. அடுத்து வந்து என்னன்னா virus. Virus வந்து மெயினாவே மைக்ரோபியல் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணும். One of the examples is bacteriophage. Next fungi. Fungi வந்து decompositionல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Example mycorrhiza. Algae. Algae வந்து photosynthetic microorganism. Food chainல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Example phytoplankton. Next வந்து protozoa. Protozoa வந்து என்ன பண்ணும்னா it is single cell organism which feed mostly on bacteria. Example வந்து amoeba. Archaebacteria. Archaebacteria வந்து extreme conditions ல யூஸ் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப salty-ஆன environment, ரொம்ப heat-ஆன places அந்த மாதிரி இடத்துல Archaebacteria யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா methanacins, thermophiles, haemophiles and azotophiles. நெக்ஸ்ட் மூணு எக்கோசிஸ்டம் இருக்கு. அந்த மூணு எக்கோசிஸ்டம்ல இந்த மைக்ரோப்ஸோட ரோல் என்னன்னா ஃபர்ஸ்ட் terrestrial ecosystem. Terrestrial ecosystemனா the land ecosystem. அங்க வந்து நிறைய process like decomposition, nutrient cycling இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா aquatic ecosystem தண்ணிக்கு உள்ள வந்து decomposition happen ஆகும், nutrient cycling happen ஆகும். நெக்ஸ்ட் food chain வந்து ஃபாலோ ஆகும். எக்ஸாம்பிள் phytoplankton. நெக்ஸ்ட் extreme conditions அதே மாதிரி அங்க வந்து methane gas ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் decomposition ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி extreme conditionsலயும் microbes ரோல். எக்ஸாம்பிள் methanacins, haemophiles, thermophiles and etc. நெக்ஸ்ட் அதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்விரான்மென்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட மெயின் ரோல் இந்த equilibrium of life மெயின்டைன் பண்றது. சோ அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம வந்து அதை எப்படி சேவ் பண்ணலாம்னா we can avoid the use of pesticide. நம்ம வந்து ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா மைக்ரோப்ஸ் சேவ் பண்ண முடியும். இட்ஸ் ஃபாலோட் பை நோனா. ஸோ நம்ம இப்போ வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இன்செக்ட்ஸ், பாலினேஷன், டீகம்போசிஷன் அண்ட் ஃபுட் ஆர்கானிக்ஸ். இன்செக்ட்ஸ் எப்படின்னா அவங்களோட பாடி வந்து மூணு பார்ட்ஸ் வந்து டிவைடாக இருக்கு. ஹெட், பாடி அண்ட் கோலன்ஸ். இதோட ரோல் இன் பாலினேஷன்னா ஃபர்ஸ்ட் பாலினேஷன்ல என்ன செய்யணும்னா இன்செக்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் pollen from one plant to another. இது வந்து ஃப்ரூட் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். குளோபலி 2 to 3.5 lakh பாலினேஷன் வந்து இன்செக்ட்ஸ் மேலே தான் டிபெண்டாக இருக்கு. காமனாக நம்ம இதெல்லாம் பார்ப்போம்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ், பீட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம காமனாக வந்து பார்க்கலாம். அப்புறம் டீகம்போசிஷனில் இன்செக்ட்ஸோட ரோல் என்னன்னா இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் ஆகும் பை டைஜஸ்டிங். அப்புறம் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது அது வந்து இன்ஆர்கானிக் மேட்டராக வந்து சேஞ்ச் ஆகும். அமோனியம், ஃபாஸ்பரஸ், நைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷனில் கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக சேஞ்ச் ஆகும். இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா டெர்மைட்ஸ், பீட்டல்ஸ். அப்புறம் ஃபுட் டைனமிக்ஸில் இது வந்து பிரைமரி கன்சூமர்ஸ் அப்புறம் செகண்டரி கன்சூமர்ஸ் வந்து இதாகும். பிரைமரி கன்சூமர்ஸ் வந்து ஹெர்பிவோரஸ் இன்செக்ட்ஸ், ஏபிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து செகண்டரி கன்சூமர்ஸில் அந்த ஹெர்பிவோரஸ் இன்செக்ட்ஸை வந்து ஈட் பண்ணுற அதர் இன்செக்ட்ஸ், எக்ஸாம்பிள் லேடி பக்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டெர்ஷரி கன்சூமர்ஸில் இந்த செகண்டரி கன்சூமர்ஸை வந்து சாப்பிட்ற அனிமல்ஸ், இந்த மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாமே அதில் வரும். அப்புறம் அது டீகம்போஸ் ஆகி அந்த இன்செக்ட்ஸ் வந்து திருப்பியும் அதை வந்து டீகம்போஸ் பண்ணி அப்புறம் அந்த நியூட்ரியன்ஸை வந்து சாலில் ஆட் பண்ணும். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து அதோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. அர்பனைசேஷன் வந்து அதுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. அப்போ வந்து அவங்க அந்த ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ கன்சர்வேஷன் மெஷர்ஸ் என்னென்னா பெஸ்டிசைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹேபிடேட்டை வந்து நம்ம அதுக்கு ரெஸ்டோர் பண்ணணும். ஃபாலோட் பை தட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது amphibians, sensitivity to environment changes and decline. Amphibians வந்து coordinated vertebrates. Coordinated vertebrates-னா அது வந்து சரௌண்டிங் climate condition-க்கு அது வந்து பாடி டெம்பரேச்சரை அடாப்ட் பண்ணிக்கும். பட் ஹியூமன்ஸ் அதாவது வார்ம்-blooded vertebrates-க்கு அந்த மாதிரி எபிலிட்டி கிடையாது.
ஸோ இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்கு. அனுரா, கவுடாட்டா அண்ட் யூனோஃபிலா. அனுரா தான் வந்து லார்ஜஸ்ட் ஆம்பிபியன் குரூப். இந்த அனுரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து frogs and dogs. கவுடாட்டா. கவுடாட்டா வந்து it does not have limbs. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து salamanders அப்புறம் newts. நெக்ஸ்ட் யூனோஃபிலா. யூனோஃபிலா வந்து மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியாது பிகாஸ் அது வந்து ஒரு வார்ம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேசிலியன்ஸ். இந்த ஆம்பிபியன்ஸ் நம்ம எக்கோசிஸ்டம்க்கு ஒரு சீக்ரெட் வெப்பனாகவே இருக்கு. பிகாஸ் இது வந்து இன்செக்ட் பாப்புலேஷனை டிக்ரீஸ் பண்ணும். இன்செக்ட் பாப்புலேஷன் டிக்ரீஸ் பண்ணுறதுனால டிசீஸையுமே இது டிக்ரீஸ் பண்ண வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுட் செயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபுட் செயின் வந்து என்னன்னா, இந்த ஆல்கே வந்து ஜூ பிளாங்டன் சாப்பிடுது. ஜூ பிளாங்டனை வந்து டேட்போல் சாப்பிடுது. இந்த டேட்போலை ஃப்ராக் சாப்பிட்டு ஃப்ராகை வந்து ஸ்னேக் சாப்பிடுது. இதான் வந்து ஆர்டர். பட் இந்த ஆர்டர்ல எப்பவுமே நடக்காது. இந்த ஃப்ராக் ஸ்னேக்கை கூட சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பிபியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ நிறைய இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம எக்கோசிஸ்டம்ல. மெயின் ரீசன்ஸ் வந்து டிசீசஸ், இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸை வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் வந்து ஆக்குபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு மெயினான ரீசன். பிகாஸ் வந்து இது ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் அழிக்குது. 84% ஆஃப் தி ஆம்பிபியன்ஸ் வந்து இங்கே தான் வாழ்ந்துருக்கு. இப்போ சொல்யூஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து முதல்ல அதை ரிசர்ச் பண்ணி அது எந்த டைப் ஆஃப் ஆம்பிபியன் கண்டுபிடிக்கலாம். யூசிங் இடிஎன்ஏ பண்ணலாம். அதுக்கப்புறம் அது எந்த ஆர்கானிசம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அது வந்து நம்ம ஆம்பிபியன்ஸை வந்து சயின்டிஸ்ட் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆம்பிபியன்ஸை சேஃப்கார்ட் பண்ண இன்னும் நிறைய மெஷர்ஸை நம்மளால முடிஞ்ச மெஷர்ஸை நம்ம பண்ணலாம். ஃபாலோட் பை ஆக்ஷன். நம்ம இங்கே பேச போகிறது ரெப்டைல்ஸ் இக்காலஜி வீடியோ. ஸோ ரெப்டைல்ஸ் கோல்ட் பிளட்டட் வந்துட்டு அவங்க கிளாஸ் ரெப்டிலியன்ஸ் ஒரு டைப் ஆஃப் வந்து அவங்க டாபிக்கல் சப் டாபிக்கல் டெம்பரேட் ரீஜன்ஸில் வாழ்ந்துருக்கு. ரெப்டைல்ஸ் தான் ஓல்டஸ்ட் சர்வைவிங் வந்துருக்காது. ரொம்ப வருஷமாக சர்வை பண்ணிட்டு வந்து அது வந்து கோல்டு பிளட்டட். அவங்க எக்ஸ்டர்னல் ஹீட் சோர்ஸ் வச்சு தான் அவங்களோட பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக ட்ரை கெரட்டினைஸ் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கெரட்டின் உடைய ஸ்கேல்ஸ் வந்து கவர் இருக்கும். அவங்க அம்னியாட்டிக் எக்ஸ் அதாவது நிலத்தில் ரொம்ப போடுறாங்க. அதில் ரெப்டைல்ஸில் crocodile இருக்குது. crocodile அவங்க 4 சேம்பருக்கு காத்திருக்கும். ஸ்னேக்கு ஹீட் சென்சிங் ஆர்கன்ஸ் அந்த ஆர்கன்ஸை வச்சு அவங்களுக்கு ப்ரேயர்லாம் டிடெக்ட் பண்ணலாம். கெமிலியாஸ் அவங்க ஐஸை சரௌண்டிங்ஸ் பார்க்குற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெப்டைல்ஸ் ஈக்குவலாக பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க ப்ரேயர் பாப்புலேஷனும் ப்ரெடிட்டர் பாப்புலேஷனும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க பெரிய ஹையர் ப்ரெடிட்டருக்கு வந்து அவங்களோட கொஞ்சம் ஃபுட் செயினில் ஹையர் இருக்கிற ப்ரெடிட்டர்ஸ்க்கு அவங்க ப்ரே ஆகணும். அந்த ஃபுட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல அவங்களுக்கு இன்செக்ட்ஸும் ரோடன்ஸும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜ் டவுன்ஸ்லலாம் இருக்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸை போய் நாசம் பண்ணுறதுக்கு இருக்குது. இதில் எஸ்பெஷலி இந்த ரோடன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்னேக்ஸ்லாம் மெயினான ஒரு அணிலாக இருக்குது. இந்த கெமிலியன்ஸ் எக்கோஸ் எல்லாம் மோர் ஹீட்னஸ் மாதிரியான ஃப்ளைஸு அவங்க அது சாப்பிடுது. டெசர்ட் ஈகோசிஸ்டத்தில் வெல் அடாப்டட் ஆர்கானிசம், அதாவது அவங்க ரொம்ப வருஷமாக ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருந்து அதுக்குன்னு நல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்க அந்த டெசர்ட் ஈகோசிஸ்டமும் ஒரு இம்பார்ட்டன்ட் இக்கலாஜிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஹார்ம் ரிசர்ச் ஃபீட் அதாவது ஆண்ட்ஸும் அதர் வேறு இன்செக்ட்ஸ்லாம் ஒரு சாப்பிடுவாங்க. அங்கே ரோடன்ஸில் இன்செக்ட்ஸோட பாப்புலேஷன் கொடுத்துட்டு அங்கே இருக்க கொஞ்சம் இருக்க வெஜிடேஷன் சாப்பிட்டு அங்கே இருக்க ஈக்கோசிஸ்டத்துல இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் கேரியர்ஸ், அதாவது ரிவர் மாடிஃபிகேஷனாலும் சாண்ட் மைனிங்னாலும் இந்த ரெண்டேஜ் இருந்தாங்க. க்ரீன் சீ டெர்ட்ஸ் கோஸ்டல் டெவலப்மெண்ட் எஃபெக்ட்ஸ் சஜஸ், அதாவது ஹார்பர் டெவலப் பண்ணுறது, போர்ட் டெவலப் பண்ணுறது, பீச்சஸ்க்காக அவங்க கட்டுறது, இதனாலும் இந்த க்ரீன் சீ டெர்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை கன்சர்வ் பண்ணதுக்கு நம்ம லாஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அது பயோஸ்பியர் கிரியேட் பண்ணலாம், வைல்ட் லைஃப் சென்டர் கிரியேட் பண்ணலாம், இல்லீகல் ட்ரேடிங் ஆர்
மெயினாக இந்த இல்லீகல் ட்ரேடிங்க்கு தான் இந்த ரெப்டைல்ஸ் ஆளாகுறாங்க. அதனால அதுக்கு ஒரு லா போடலாம். பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன்னால டர்ட்டில்ஸ் எல்லாம் என்டேஞ்சர்மெண்ட்டில் இருக்குது. அது மோஸ்ட் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ்னால் டர்ட்டில்ஸ் தான் அதில் இருக்குது. இப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு இந்த ரெப்டைல்ஸை இன்னும் கொஞ்சம் காலத்தில் கூட நம்ம சேவ் பண்ணால் ஈக்குவலாஜி பேலன்ஸாக இருக்கும். பயோடைவர்சிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபாலோ சொல்லி இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேர்ட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் மைக்ரேட்டரி பேட்டர்ன்ஸ். ஸோ பேர்ட்ஸ் வந்து 5 வகையாக டிவைட் ஆகிருக்கு. அதில் வந்து ஃப்ளையிங் பேர்ட்ஸ் அப்படின்னா இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து இருக்குது, பேர்ட் ஸ்பீசிஸு. அதுக்கடுத்து ஃப்ளைட்லெஸ் பேர்ட், அதில் ஓரளவுக்கு தான் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரிச். ஸோ அது வந்து அதிகமாக ஃப்ளை பண்ணிடாது. அதுக்கப்புறம் வந்து அக்வாட்டிக் பேர்ட்ஸ், இது வந்து அக்வாட்டிக் ரீஜியன்ஸில் வாழும். இதுக்கோட லெக்கில் வந்து வெப்டர் ஃபீட் உண்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து டக். ஸோ அதான். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஹாக்ஸ் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈகிள். அதுக்கடுத்து வந்து பெர்ச்சிங் பேர்ட்ஸ், அது வந்து சாங் பேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து இப்போ மரங்கள்லாம் இது வந்து சிங் பண்ணும் சாங் மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்பேரோ, குக்கு அந்த மாதிரி பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸ் வந்து சென்சிட்டிவ் டு பொல்யூஷன், அது வந்து பொல்யூஷன், கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாருக்கும் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது மைக்ரேட் பண்ணுது. ஸோ ஒரு சில பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணாது, அது வந்து அந்தந்த பிளேஸ்க்கு அடாப்ட் ஆகிடும். ஒரு சில பேர்ட்ஸ் மைக்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதனால அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ பேர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து பேர்ட் ஸ்பீசிஸ் நியர்லி 1350 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 11350 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் வந்து த்ரெட்ஸ் டு பேர்ட்ஸ் அப்படின்னா ஹண்டிங் அண்ட் ட்ரேடிங். இல்லீகல் ட்ரேடிங் வேறு, அந்த ஹண்டிங் இருக்கிறதுனால பேர்ட்ஸால் ஒன்றும் வாழ முடியல. வேறு இன்னொன்று என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்ச், சடன் கிளைமேட்டிக் சேஞ்ச் வேறு பொல்யூஷன் இருக்கிறதுனால அது வந்து வாட்டர் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. வாட்டர், ஏர், ஃபுட் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணதுனால அதால் ஒன்றும் வாழ முடியல, கிளியராக வாழ முடியல. இதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், இதை பேலன்ஸ் பண்ணது. அதில் வந்து இந்த சீட் டிஸ்பர்சல் பை ட்ராப்பிங்ஸ், அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட சீட்ஸ் வந்து ட்ராப் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் ட்ராப் பண்ணுறதுனால ஒவ்வொரு புதிய இடங்கள்ல தான் புது செடிகள் வாழ்றது. இதில் வந்து நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஃபாலோட் பை ரஞ்சனா. So, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனா mammals, their vulnerability in the ecosystem. First, mammals-னா animals, அது வந்துட்டு அதோட பேபிஸ்க்கு வந்துட்டு மில்க் கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு warm-blooded animal. Types of mammal-னா monotremate mammal, marsupial mammal, அப்புறம் வந்து placental mammal. monotremate mammal-னா அது வந்துட்டு egg lay பண்ணும், அதோட பேபிஸ்க்கு வந்துட்டு பெட் கொடுக்காது. எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு marsupial mammal, இது வந்துட்டு ரொம்ப குட்டியான பேபிக்கு பெட் கொடுக்கும். அதை வச்சு பவுச் வச்சு க்ரோ பண்ணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு கங்காரு. அப்புறம் வந்துட்டு placental mammal, இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மேமல் வந்துட்டு இதெல்லாம் பிலாங் ஆகிருக்கும். இது பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுலேயே வளரும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹியூமன். அப்புறம் வந்துட்டு மேமல்ஸ் கனெக்ஷன் வித் ஈக்விலிபிரியம் ஆஃப் லைஃப். மேமல்ஸ் கனெக்ஷன் வந்து சப்போர்ட்டிங் பயோடைவர்சிட்டி. இன்க்ளூட் ஆகிறது வந்து சீட் டிஸ்பர்சல், பாலினேஷன், அப்புறம் எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ், அப்புறம் சாயில் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல். பாப்புலேஷன் கண்ட்ரோல்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ரெடேட்டர் வந்துட்டு ஏதாவது வந்து டிஸப்பியர் ஆகிட்டு அந்த வேர்ல்டில் வந்துட்டு இப்போ டைகர் வந்து டிஸப்பியர் ஆகிட்டுனா டியரோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடும். ஸோ வந்து அது ஓவர் கிராசிங் பண்ணி நம்மளோட எக்கோசிஸ்டம் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் ஆகும். ஸோ வந்து இந்த மேமல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மேஜர் த்ரெட்ஸ் வந்துட்டு ஹேபிடேட் லாஸ்னால் அதோட என்விரான்மெண்டல் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அழிக்கிறது, நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை அழிக்கிறது. அப்புறம் வந்துட்டு ஹண்டிங் இல்லீகல் வந்து நம்ம என்டேஞ்சராக இருக்கிற ரைனோஸ், அப்புறம் எலிஃபென்ட்டோட கொம்புகளுக்காக அதோட ஸ்கின்னுக்காகலாம் வந்து ஹண்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து இது வந்து எப்படி கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ், அப்புறம் லாஸ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்துட்டு வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் 1972 பார்த்துருக்காங்க. இது வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் இது வந்துட்டு எதுலாம் வந்துட்டுன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்லாம் வந்து நிறைய க்ரோ பண்ண இருக்கிறது. இது வந்து ஹண்டிங், போச்சிங்லாம் வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ஆக்ட்னால ப்ரொடெக்ட் பண்ணப்படுற ஏரியா வந்து முதுமலை நேஷனல் பார்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் டிஸ்டர்ஷன்.
இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் இல்லை அதில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணோம்னா நம்ம அங்கே வந்து ஒரு புது பிளான்ட் நட்டு வைக்கணும். அது நட்டு வச்சாலே அது வந்து ஹேபிடேட் சிஸ்டம் சொல்லலாம். காவியா நீ வந்துட்டு டெரெக்ஷன் மைக்ரோப்ஸ் அப்புறமா டேக்ரோட்டிக் மைக்ரோப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் வந்துட்டு தண்ணி அதாவது வாட்டர்லேயும் லேண்ட்லேயும் போத்தில் லிவ் பண்ணுற மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு பிரசனாக இருக்காங்க. இதுக்கு பாக்டீரியா இருக்கு. பாக்டீரியாவில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிலஸ். இந்த பாக்டீரியா வந்து போத் வாட்டர்லேயும் லேண்ட்லேயும் லிவ் பண்ணுற ஒரு பாக்டீரியா. காவியா அதே மாதிரி சைனோபாக்டீரியான்னு ஒன்று இருக்கு. அது வந்து சாயில் ஃபார்மேஷன்லயும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி போத் லேண்ட்லயும் வாட்டர்லயும் இருக்கும். அது வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனையும் ஃபிக்ஸ் பண்ணும். ராக்கெட் இன்ஜின்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ராக்கெட் என்ஜின்ல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு. பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு, அதுக்கு டஸ்ட் மைட்ஸ் அந்த மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு. பட் சயின்டிஸ்ட் வந்து இந்த ராக்கெட்டை ஸ்பேஸ் பண்ணும்போது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா இந்த எர்த்ல இருக்க மைக்ரோப்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போய் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. காவியா அது போக நிறைய பாக்டீரியா வைரஸஸ் வந்து ப்ரோட்டோசோவாங்க லைக் அமீபா, ஈஸ்ட், பெனிசிலியம், இன்ஃப்ளூயன்ஸ் வைரஸ், கொரோனா வைரஸ், எஸ்டிரியா காலி அண்ட் லாக்டோபேசிலஸ் இந்த மாதிரி நிறைய வைரஸும் பாக்டீரியாவும் ராக்கெட் ஏஜென்சியில் உண்டு. இன்செக்ட்ஸ் வந்து எப்படி அது வந்து ஏன்னா அது இன்செக்ட்ஸ் வந்து பாலினேஷனுக்கு பை ட்ரான்ஸ்ஃபரிங் பாலன் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே சமயத்தில் டீகம்போசிஷனுக்கு பை பிரேக்டவுனிங் காம்ப்ளெக்ஸ் மேட்டர் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் அது ஒரு இது. அதுக்கப்புறம் ஃபுட் செயினில் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸாக சர்வ் பண்ணுறாங்க. அது ஈக்குவலிபிரியம் ஆஃப் லைஃப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து டேக் பண்ணும். ஸோ இன்செக்ட்ஸ் வந்து 75% ஆஃப் வேர்ல்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து பாலினேட் பண்ணுது. அது இல்லாமல் வந்து காம்ப்ளெக்ஸ் மேட்டரை இன்னும் ஸ்மாலர் ஆக்கி இது ஃபுட்வெப் டைனமிக்ஸில் வந்து ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ணுது. அதாவது பிளான்ட்ஸுக்கும் ஹையர் ட்ராஃபிக் லெவல் அனிமல்ஸுக்கும். ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் அமெரிக்கன் பேஸ்பால் இது வந்து நம்ம ரீசெண்டாக 2025 ஆக்சுவலி எப்படி வந்து ரெப்டைல்ஸ் வந்து எக்விலிபிரியம் ஆஃப் லைஃபை மெயின்டைன் பண்ணுது? ரெப்டைல்ஸ் ப்ரெடிட்டராகவும் ப்ரேயாகவும் ஒரு ஃபுட் செயினில் ஒரு ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ரொக்கடைல்ஸ் அது அவங்க டிஜிமெண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி ஈக்கோசிஸ்டத்துக்கும் டெரெக்ஷன் ஈக்கோசிஸ்டத்துக்கும் நடுவில் அப்படி சேஞ்ச் ஆகி ஸ்டெபிலிட்டியோட சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் அப்போ பாஸ்பரஸ் நைட்ரஜன் அந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸை ரெண்டு ஈக்கோசிஸ்டத்தில் மாறும். அதுக்குள்ள ரிசர்ச் அவங்க ட்ராப்பிங்ஸால நியூட்ரியன்ஸ் அதாவது பிளான்ட்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறது அதுக்கெல்லாம் பொல்யூஷன் எப்படி மைக்ரேட்டரி பேர்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது? பொல்யூஷன் வந்து ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையும் கண்டாமினேட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு காசாக இருக்குது. பேர்ட்ஸ்க்கு வந்து அது காசாக இருக்குது. அது மட்டும் ஒரு காசு கிடையாது. இப்போ வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபுட்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா அனிமல்ஸும் எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு அடாப்ட் ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது சம்டைம்ஸ் சம் அனிமல்ஸ் அதாவது பேர்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால சர்வை பண்ண முடியறது வந்து அடாப்ட் ஆகி இன்னொரு பிளேஸ்க்கு போய் அங்கே இருந்து ப்ரீடிங் பண்ணி அதுக்கப்புறமா அதோட கண்டிஷன் வந்து அதாவது இப்போ சைபீரியன் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட் டைமில் இந்தியாவுக்கு வரும். அதுக்கப்புறம் வார்ம் டைமில் வந்துட்டு திரும்பி போகும். ஸோ இதுதான் வந்துட்டு காசு.